දරදඩු හිත මගේ අයාලෙ ගිය දිනේ කඳුලැල් මොන තරම් පිරුණද ඔය නෙතේ දීයව දන්මා සුමගටගෙන මිස නෑ හැරගියේ අද මා සිටිනා තැන දැක සතුටින් අවවාදදේ හොඳ මිනිහෙක් වේයන් නිතරම මට කියූ මතු සසරෙත් පතන්නේ ඔබමයි තාත්තේ හිමාලෙට වඩා උසයි සෙනෙහස පපු කඳේ හොඳ මිනිහෙක් වේයන් නිතරම මට කියූ ආදර මගේ තාත්තේ ආදර මගේ තාත්තේ ආදර මගේ තාත්තේ ආදර මගේ තාත්තේ இந்தியான் பயணம் வந்து ஒரு இலக்கின்றி படிக்கிட்ட பயணம். இந்த வளமையான அந்த ஆற்று வழி பாதை நடையில் வந்து அம்பகேட்லேருந்து வெளிக்கொள்ளணும்னு தான் ஆசைப்பட்டு வலிக்கிட்டு இருக்கு. ஆனால் இலக்கின்றி போய் சேரும் வரையும் போய் சேருவோம்ண்டு. ஏன்டா இதில் நிறைய காட்டு வழி பாதைகள் நிறைய இருக்குது. அப்போ எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாதையில் எடுத்து நடந்து போய் சேரணும்னு சொல்லி என்ன கட்டாயம் அந்த டேவண்ட் வழி அந்த அறுவடையை நடக்காமல் முடிஞ்சளவு இயற்கையான இடங்களுக்கு அளவுக்கு நடந்து பார்ப்போம்னு சொல்லி. ஏன்னா இதில் ஒரு 2000 வருடமான ஒரு பழைய காலத்து மரம் ஒன்று இருக்குது. இந்த காட்டுகளுக்குள்ள இங்கே இடத்துல இருக்குது. அதில் எச்சங்கள் தான் மிச்சம் இருக்குது. என்னென்னு சொன்னால் அதை எரிச்சிட்டாங்க அந்த மரத்தை. ஆனால் அது இன்னும் அதில் எச்சங்கள் மிச்சமாக இருக்குது. இடைக்கிட துளிர் விட்டு காட்டுது தான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு. அந்த மரத்தை பார்க்கணுமென்ற பயணம் தான். அதில் கொஞ்சம் லொஸ் தான் நான். ஏன்னா காட்டு வழிகள் அதை வரைக்க இந்த மேப் வேலை செய்ய மாட்டேன்றது. அப்போ கொஞ்சம் மிஸ் ஆகி நிற்கிறேன். பார்ப்போம். இந்த முறை சந்தி காட்டும் அந்த மரத்தை நான் அடுத்த கிழமை நடக்காத அதை போயிருக்கா வீடியோ எடுத்து போடுவேன். ஏன்னா அந்த மரம் ஒரு வரலாற்றை சுமந்து கொண்டு நிற்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த மரம். அதில் அந்த மரத்தின் இயற்கையான பேரை தாண்டி அந்த மரத்துக்கு கீழே வாழ்ந்த ஒரு தாயின் பேரை தாங்கி நிற்குது அந்த மரம். அப்போ அந்த மரத்தை போய் கட்டாயம் இருக்கா பார்க்கணும். இன்றைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் அடுத்த கிழமை கட்டாயம் அதை பார்த்துட்டு அந்த பதிவை நான் போடுவேன். இது ஆனால் இந்த இடம் வந்து நான் வந்த இடங்களை பார்த்திங்கன்னா சரியான அருமையான இடம். நல்ல ஒரு அடர்ந்த காடலுக்களால் வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து அனுப்பேன். அந்த காட்டுப்பாளி பாதையிலையும் நான் வீடியோ வச்சுருக்கேன்னு பாருங்கள். நல்ல வடிவாக இருக்குது, சிறப்பாக இருக்குது இடங்கள். அந்த மாதிரி அப்போ இன்றைக்கு எங்கே நான் போய் சேர்றேன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த இடத்தோட முடிப்போம்.
பாருங்கள் இந்த தண்ணீர் ஊற்ற இந்த ஊற்று வந்து இந்த ஒரு குன்று பாதை உண்டு, ஒரு சின்ன ஒரு குன்றுள்ள ஒரு பாதை உண்டு. நிறைய அடர்ந்த மரக்காடுகளாக இருக்கிற இடத்துல இருந்து அந்த வேர்களுக்களால் அப்படியே ஓடி 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 வந்து இந்த பாதை ஃபுல்லாக அப்படியே சின்ன சின்ன ஊற்றுக்களாக இந்த தண்ணி வந்து கொண்டே இருக்குது எல்லா பக்கத்தாலேயும். அப்படியே கீழே போய் அந்த அம்பர் நதிக்கு போய் சேருது. ஆனால் போகிற பாதையெல்லாம் இந்த சின்ன சின்ன ஊற்றுகளை நான் பார்த்து கொண்டு தான் போனேன் நான். இப்போ இந்த மலையில் இருக்கிற மரக்காடுகளால் நீர் தேங்கி ஆறுகளாகவும் நதிகளாகவும் உருப்பெருமென்று சொல்லி நாங்கள் படிச்சிருப்போம் தானே. அதை கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பாதை ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் சின்ன சின்ன ஊற்றுக்களாக கசிஞ்சு கசிஞ்சு நீர் அப்படியே கீழ் நோக்கி போய்கொண்டே இருக்குது. நல்ல சுத்தமான தெளிவான நீர் பார்த்தீங்களா. காலம் என்றே ஒரு நினைவும், காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ. காலம் என்றே ஒரு நினைவும், காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ. காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பமன்றோ. நானும் ஓர் கனவும் இந்த ஞாலமும் பொய்தானும். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானும் பல தோற்ற மயக்கங்களும். சொற்பனந்தானும் பல தோற்ற மயக்கங்களும். இந்த 2000 வருஷ பழமையான மரத்தை பார்க்க கிடைக்கல. இந்த காட்டுக்களால் ஒரு 6 நிமிஷம் நடையில் இருக்குன்னு சொல்லுது. ஆனால் நானும் தேடி தேடி பார்க்குறேன்னு ஒரு பக்கத்தாலையும் கண்டுபிடிக்க முடியலை. சரியாண்டு லோக்கல் ஏரியாக்குள்ளே போயிட்டும் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட விசாரித்து பார்த்தா அதே வருஷக்கணக்காக அதுக்குள்ளே நடந்துட்டு தெரியணுமாம். தாங்க ஒரு நாளும் காணையில். ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கணும்னு சொல்லினோம். அப்போ அவைகளுக்கே தெரியாட்டி எவ்வளோ கஷ்டம் ஒன்று தெரியலை. அடுத்த கிழமை வந்திருக்கா வடிவாக இன்னொருக்கா தேடி பார்க்கணும். ட்ரை பண்ணி அதை கண்டுபிடிக்கணுமென்று ஆசையாக இருக்குது அந்த மரத்தை. இந்த நம்ம ஆற்று வழி பாதையிலேருந்து கொஞ்சம் உள்பக்கத்தால் காட்டு பாதையால் வந்தால் அந்த மரத்தை பார்க்கணும். இப்போ அதுக்காக தான் இந்த பாதை எடுத்தெல்லாம் வந்தது. ஏண்டா நான் அடுத்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் எனக்கு வந்து மெயின் ரோட்டுக்களால் காட்டுது அந்த பாதை, எனக்கு எந்த வளமையாக நடக்கிற பாதை. அப்போ நான் இந்த வூட்லேண்டுகளுக்களால் வந்திருக்கா இந்த மரத்தையும் பார்த்துட்டு திருப்பி அங்கே போய் ஜாயின் பண்ணுவோம்னு சொல்லி வந்தேன் நான். அந்த இடத்துல கஷ்டமாக போயிட்டு கண்டுபிடிக்கலாமல் போயிட்டு சரி பார்ப்போம். அடுத்த கிழமை திருப்பி இருக்கா ட்ரை கொடுக்குறது விடாமுயற்சி தானே. பார்ப்போம் நடக்கண்டு.